வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது. ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம். ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம். ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை. ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு. ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடலே. இட்லியின் சுவை இட்லியில் இல்ல, தொட்டுக்க வைக்கிற சட்னியில தான் இருக்கு. அது போலதாங்க வாழ்க்கை. நம்ம கூட வாழ்பவர்களை பொறுத்து தான் சந்தோஷம். எண்ணெயில் சுடும் வடையை விட சிலர் வாயால் சுடும் வடையில் கொலஸ்ட்ரால் அதிகம். வாழ்க்கை கடினம் அல்ல, வாழ்வதும் கடினம் அல்ல. நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம். யாரும் இங்கே தவறும் இல்லை, எதுவும் இங்கே சரியும் இல்லை. பார்க்கும் கோணம் பிழை என்றால் தோன்றும் காட்சிகளும் பிழையே. இடமும் சூழ்நிலையும் மாறும்போது தவறும் சரியாகலாம், சரியும் தவறாகலாம். எனவே வீண் விவாதங்களால் அழகிய உறவுகளை இழக்காதீர். இன்னைக்கு ஒரு சிறிய தொடக்கம், நாளை ஒரு பெரிய வெற்றி. நம்பிக்கையுடன் தொடங்கு, விடாமுயற்சியுடன் தொடரு. இன்று சிறிய முயற்சி எடுத்தால் நாளை பெரிய மாற்றம் நிச்சயம். நம்பினால் முடியாதது எதுவும் இல்லை. நீங்கள் முயற்சி செய்கையில் தோல்வி வரலாம், ஆனால் முயற்சியை நிறுத்திவிட்டால் வெற்றி வராது. உறவுகள் ஏன் முறிகின்றன என கிருஷ்ணரின் 8 பொன்மொழிகள். உறவு உடைதல் தண்டனை அல்ல, மாற்றத்தின் தொடக்கம். உணர்ச்சியில் இருந்த உறவு தளரலாம், உண்மையில் இருந்த உறவு ஒருபோதும் முறியாது. முற்றும் போது வலி தரும் உறவுகள் பின்னால் பலம் கொடுக்கும் நினைவுகளாக மாறும். அமைதியை குலைப்பவர்கள் நியதியால் விலகுவர். உன்னை மதிக்காதவரை இழப்பது உன் உயர்வின் ஆரம்பம். அர்ப்பணிப்பு ஒரு தரப்பாக இருந்தால் உறவு நீடிக்காது. சமநிலைதான் ஸ்திரத்தன்மை. நிஜமான உறவு உன்னை நசுக்காது, எண்ணங்களில் உன்னை வலுப்படுத்தும். உன்னை விட்டு சென்றவர்கள் தப்பியவர்கள் அல்ல, அவர்கள் இல்லாமலும் நீ வளர முடியும் என்பதற்கான சாட்சி. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களையெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. துன்பத்தை தூரமாக வைத்து, இன்பத்தை இதயத்தில் வைத்து, நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். நாம் யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாறுகிறோம். மாற்றப்படுகிறோம், நல்லவர்களாக, கெட்டவர்களாக, முட்டாளாக, அறிவாளியாக, எதிரியாக. ஏமாற்றத்தான் அறிவு வேண்டும். ஏமாற அன்பு இருந்தாலே போதும். மீண்டும் நம்புவதற்கு முன் நினைவில் கொள், ஒரு புத்தகத்தை இன்னொரு முறை படித்தாலும் கதை மாறாது. எனவே துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே.